இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சாப்பாடு, தண்ணி மட்டும் இல்லாம, இப்ப அடிப்படை வசதியா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் அப்படிங்கிறது தேவை இருக்கு மக்களே. இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு WhatsApp யூஸ் பண்றதுல இருந்து, நைட்டு தூங்கும்போது YouTube, Netflix பார்க்குற வரைக்கும் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் தான். நம்மளால இன்டர்நெட் இல்லாம ஒரு நாள் கூட ஓட்ட முடியாது. அதானே நிஜம். ஆனா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு மக்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மாசம் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய 1 1/2 ஜிபி டேட்டாவோ, இல்ல 2 ஜிபி டேட்டாவோ உங்களுக்கு போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெச்டி படம் ஏத்தி பார்க்கீங்க அப்படின்னாலோ, இல்ல ஆன்லைன்ல பார்க்குறீங்க அப்படின்னாலோ, பாதி டேட்டா காலி. ஓகேவா? அந்த நாளுடைய முடிவுக்கு வரைக்கும் நம்ம இந்த நெட்ட எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சு நம்ம நெட்ட ஆஃப் பண்ணி வைப்போம். மனிதனுடைய இயல்பு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்ட் கார்டு போடலான்னு பார்த்து தான் நம்ம வைஃபை வாங்கணும்னு யோசிச்சேன். ஆனா வைஃபை யூஸ் பண்ணா நமக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் ஆகுமே. அது மட்டும் இல்லாம வைஃபை ரூட்டருக்கு தனியா 1500 2000 ஆகுமேன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இந்த வீடியோல நம்ம எந்த வைஃபை பெஸ்டா இருக்கு, காசு எவ்வளவு வருது, அது மட்டும் இல்லாம ஸ்பீடு எப்படி இருக்கு, எது நம்மளுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் மக்களே. அது மட்டும் இல்லாம வைஃபை நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க்னு 2 இருக்கு. இந்த வைஃபை நீங்க நினைக்கலாம் நம்ம மொபைல் நெட்வொர்க் தான் அன்லிமிட்டடா கொடுக்குறாங்களா, அப்ப எதுக்கு நீங்க வைஃபை யூஸ் பண்ற சொல்றீங்கன்னு நினைக்கலாம். ஆனா அன்லிமிட்டட் 5G அப்படிங்கிறது இன்னும் ஒரு 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த்ஸ்ல உங்களுக்கு வந்து கண்டிஷன் வைக்க போறாங்க மக்களே. ஒரு டேக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற லிமிட்டை கொண்டு வர போறாங்க. வைஃபை பெஸ்டா, மொபைல் ரீசார்ஜ் பெஸ்டா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த வீடியோவே. ஓகே, வாங்க வீடியோ போகலாம். இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் மக்களே. பணத்தை பத்தி பார்த்தலாம். பணம் எவ்வளவு நமக்கு செலவாகுது அப்படிங்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க 1 1/2 ஜிபி பெர் டேக்கு யூஸ் பண்றீங்க, நார்மல் பிளான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிளான் ஒரு 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 300 ரூபாய் இருக்கு அப்படின்னா 300 ரூபாய் நீங்க வந்து உங்க அப்பாவுக்கு, உங்க தங்கச்சிக்கு, உங்க அம்மாவுக்கு இப்படி 4 பேருக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு 300 ரூபாவை 4 பேருக்கு போட்டா கூட 1200 ரூபாய் வருது. இப்போ நீங்க மாசத்துக்கு எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் கிட்ட ரீசார்ஜ் பண்றீங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஜிபி இன்டர்நெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 1/2 ஜிபி பெர் டே தான் கிடைக்கும். ஓகேங்களா? வைஃபை கணக்குக்கு வருவோம். வைஃபைல இப்போ நீங்க உதாரணத்துக்கு நல்ல பிராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கோ, இல்லைன்னா ஒரு ஜியோ நெட்வொர்க்கோ, இல்லைன்னா ஒரு ஏர்டெல் நெட்வொர்க்கோ, இந்த 3ல ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேசிக் 30 எம்பிபிஎஸ்ல இருந்து 40 எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்கக்கூடிய நெட் மாசத்துக்கு எவ்வளவு ரீசார்ஜ் இருக்குன்னு நீங்க நினைக்கீங்க? எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 399 ரூபாயோ 499 ரூபாயோ தான் நமக்கு வருது. நமக்கு ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 600 ருபீஸ்ல இருந்து 700 ருபீஸ் வரைக்கும் தான் மாசத்துக்கே வருது. அப்போ நீங்க எது பெஸ்ட்னு பாருங்க. வீட்டுல 4 பேர் இருந்தா எது பெஸ்ட் அப்படிங்கிற மொபைல் நெட்வொர்க்னா ஒரு ஆளுக்கு 1 1/2 ஜிபி டேட்டா தான். ஆனா வைஃபைனா இப்போ நீங்க வந்து அன்லிமிடெட், ஒரு மாசத்துக்கு அன்லிமிடெட் டேட்டா. இந்த ஒரு வைஃபையை நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய 4 பேருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 பேருமே கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வசதியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கால் பேசுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்கமிங் கால்ஸ்க்கு மட்டும் நீங்க ஒரு இயர்லி பிளானை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்துட்டே இந்த நெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல 3 பேருக்கு மேல இருந்தால் மட்டும்தான் இந்த வைஃபை அப்படிங்கிறது கிங்கு. அதே இது நீங்க வீட்டுல ஒரு ஆள் தான் இருக்கீங்க, 2 பேர் தான் இருக்கீங்க, ஒரு ஆளு 2 ஆள் தான் இருக்கீங்க அப்படின்னா மொபைல் டேட்டா தான், மொபைல் ரீசார்ஜ் தான் பெஸ்ட் மக்களே. ஓகே, காசை பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பீடு அண்ட் ஸ்டெபிலிட்டி, இது 2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ மொபைல் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒயர்லெஸ் நெட்வொர்க் தான். அப்போ ஒயர்லெஸ் நெட்வொர்க் இருக்கிறனால இப்போ நீங்க டவர் கிட்ட இருந்தீங்க அப்படின்னா நெட் ஸ்பீடு தெரிக்கும். டவர் இருந்து கொஞ்சம் தூரமா இருந்தாலோ, அப்போ அப்படி இல்லாம மழை பெய்ந்தாலோ உங்களுக்கு நெட் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நீ ஈவினிங் டைம் எப்படி இருக்குன்னா ஒரு 6 மணிக்கு மேல எல்லாரும் ஆபீஸ் முடிஞ்சு வர டைம். அப்போ உங்களுக்கு பீக் டைம்ல நீங்க நெட் யூஸ் பண்ணா கூட அந்த வந்து டேட்டா வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது ஜியோவா இருக்கட்டும், விஐயா இருக்கட்டும், ஏர்டெலா இருக்கட்டும், எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் சுத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. அதே இது வைஃபை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிக் கேபிள் மூலமா நமக்கு வீட்டுக்கே டைரக்டா வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 எம்பிபிஎஸ் பிளான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 எம்பிபிஎஸ் பிளான்ஸ் எவ்வளவு ஸ்பீடு வந்தா, எவ்வளவு டிராபிக், எவ்வளவு மழை பெஞ்சாலும், எவ்வளவு புயலா அடிச்சாலும், எவ்வளவு பீக் ஹவர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 100 எம்பிபிஎஸ் டேட்டாங்கிறது குறையாம இந்த ஸ்பீடு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வைஃபைக்கும் மொபைல் டேட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், பிஜிஎம்னு வச்சுக்கோங்க. அந்த இது விளையாடலாம். இப்போ நீங்க 2 விளையாடுறதுனால உங்களுக்கு பிங்க்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிங் அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த ஃபைபர் நெட், இந்த நெட் யூஸ் பண்றதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங் வந்து அந்த அளவுக்கு எவால்வேட் ஆகவே ஆகாது. கரெக்டா மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கும். பிங் வந்து கம்மியாகவே ஆகாது. ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா வைஃபை தான் இதுல பெஸ்டா இருக்கு மக்களே. உடனே நீங்க கேட்கலாம், நம்மளுக்கு ஜியோ, ஏர்டெல், விஐ எல்லாருமே நம்மளுக்கு அன்லிமிடெட் 5G தானே ப்ரோ கொடுத்தாங்க. அப்போ எதுக்கு நீங்க இதை பத்தி சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கு நான் முதல்ல சொல்றதான் இப்பவும் சொல்றேன் மக்களே. இது வந்து கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன் மாதிரி கொண்டு வர போறாங்க. அன்லிமிடெட் 5G அப்படிங்கிறது கிடையாது. 5G டேட்டா அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு டேக்கு இவ்வளவுதான் டேட்டா அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம் வரிசையா. முதல் சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலயும் டேட்டா கிடைக்கிறது இல்லை.
எல்லா இடத்துலயும் நெட்வொர்க் கிடைக்கிறது இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு மாறினாலே 4G 5Gல இருந்து 4G மாறிடுது. அப்போ நமக்கு எங்க அன்லிமிடெட் டேட்டா கிடைக்கும்? அதே இது ஒய்ஃபைனா அப்படி கிடையாது. ஃபுல்லா நீங்க ரூம் எங்கெங்க வச்சிருக்கீங்களோ அதை சுத்தி இருக்க ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கரெக்டா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா 5G டேட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ட்ரைனிங் ப்ராப்ளம். இப்போ நீங்க பேட்டரி இப்போ நீங்க 5G யூஸ் பண்றதுனால நீங்க 5G வந்து எல்லா பக்கமும் இல்லாதனால உங்களுக்கு வந்து 4G ஆகும்போது 5G வந்து நீங்க வந்து டிஃபால்ட்ல வந்து 5G ஜியோ 5G எனபிள் பண்ணீங்க, ஏர்டெல் 5G ஜியோ 5G எனபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5G தேடி 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 அந்த உங்களுடைய ப்ராசஸர் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய பேட்டரியும் ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய போனும் ரொம்ப ஹீட் ஆகும். மூணாவது சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் லிமிட். ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் வச்சுக்க முடியும். ஹாட்ஸ்பாட் லிமிட் அப்படிங்கிறது ஒன்னுக்கோ இல்ல 2க்கும் மேற்பட்டது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டெய்லி டேட்டா நெட்வொர்க்ல இருந்தா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கம்மியாகும். ஒரு ரூல்ஸே இருக்கு இந்த ஹாட்ஸ்பாட் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும். இது வந்து மூணாவது சிக்கல். நாலாவது, ஃபியூச்சர்ல கேரண்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா அன்லிமிடெட் 5Gங்கிறத அவங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணி பெர் டேக்கு அப்படிங்கிறத கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க இந்த 4 சிக்கல்களை ஃபேஸ் பண்றதுக்கு வைஃபையை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 5G இப்போதைக்கு சூப்பரான ஆப்ஷனா இருந்தாலும் ஃபியூச்சர் ஒரு நிரந்தரமான ஒரு ஹோம் செட்டப்புக்கு இந்த செட்டப் செட்டே ஆகாது. நம்ம வைஃபைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியாச்சு. இப்போ மொபைல் டேட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறோம். ஃபர்ஸ்ட் போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டினா இப்போ ஒரு வைஃபை வந்து நம்ம மாட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வெளியில எங்கேயும் போறோம், வெளியில எங்கேயும் நம்ம அங்கங்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து வைஃபை ரூட்டர் போயிட்டு அலைஞ்சிட்டே இருக்க முடியாது. நீங்க எப்போதுமே டிராவல் பண்ணக்கூடிய ஆளு, அது மட்டும் இல்லாம நீங்க பைக்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஆளு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா தான் பெஸ்ட். நம்ம எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பவர் கட் ஆனா கூட நீங்க வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட், வைஃபையோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க வைஃபை மாட்ட போறீங்க அப்படின்னா வைஃபைக்கு தனி ரீசார்ஜ் பிளான்ஸ் தனி ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூட்டர் வைஃபை ரூட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1500 இருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதையும் நீங்க கட்டி ஆகணும். இந்த இது பண்ணதுக்கு நீங்க ரெடினா வைஃபை மாறுறது பெஸ்ட். சரி ப்ரோ, நீ அதை மாட்டு இதை மாட்டுன்னு சொல்றது இருக்கட்டும். எனக்கு மொபைல் டேட்டா பெஸ்ட்டா இல்லைன்னா வைஃபை பெஸ்ட்டா, எனக்கு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே மக்களே, இப்போ நான் ஒரு 4 கண்டிஷன் சொல்றேன். அந்த கண்டிஷன்ல நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு எது வேணுமோ மாட்டிக்கிடுங்க. ஓகேங்களா? இப்போ முதல் கண்டிஷன் பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு டிராவலரு, நான் ஒரு பேச்சுலரு, அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னே வச்சுக்கிடுவோமே. அப்படின்னா எனக்கு சாதாரணமா ஒரு மொபைல் நெட்வொர்க் போதும். ஏன்னா நான் கொஞ்சம் தான் யூடியூப் பார்ப்பேன், கொஞ்சம் தான் வாட்ஸ்அப் பார்ப்பேன். நெட் வந்து அவ்வளவா யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து மொபைல் நெட்வொர்க் தான் பெஸ்ட். வைஃபைங்கிறது எனக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் பத்தி பார்த்தோம்னா, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்க வீட்டுல இருந்து தான் வேலை பார்க்க போறீங்க. நீங்க வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு பெரிய பெரிய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாம நீங்க சாதாரண டீம் மீட்டிங்கு, இந்த மாதிரி கூகுள் மீட், இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்லாம் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வைஃபை தான் மக்களே பெஸ்ட். பெரிய பெரிய ஃபைல்ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வேலை பார்க்கறதுக்கு வைஃபை தான் பெஸ்ட்டா இருக்கும். மொபைல் நெட்வொர்க் வந்து நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? மூணாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேமர் ப்ரோ, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், எனக்கு வந்து கேம் வந்து கண்டிப்பா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வைஃபை ரூட்டர் தான் மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்கும். நெட்வொர்க் மொபைல் நெட்வொர்க் வந்து பத்தவே பத்தாது. நீங்க வைஃபை யூஸ் பண்ணாலும் மட்டும்தான் உங்க பிங் கவரேஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதனால நீங்க வைஃபை யூஸ் பண்ணாதான் பெஸ்ட்டா இருக்கும். நாலாவது கண்டிஷன் என்னன்னு பத்தி பார்த்துடலாம். இப்போ ஃபேமிலியில 3ல இருந்து 5 பேர் இருக்காங்க ப்ரோ. ஒரு 4 ஸ்மார்ட் போன் கிட்ட இருக்கு, ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கு. அப்படின்னா நீங்க கண்டிப்பா வைஃபை வைக்கிறது தான் பெஸ்ட். நீங்க 4 பேருக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். 4 பேருக்கு நீங்க உதாரணத்துக்கு ரூ. 300 ரீசார்ஜ் பிளான் வச்சாலும் 4 பேருக்கு ரூ. 1200 ஆச்சு. அதே இது மாசத்துக்கு இது 600 இருந்து 700 தான் சம்திங் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ அந்த 4 கண்டிஷன்ல உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க ரீசார்ஜை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வைஃபை வைக்கணுமா இல்ல மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிவா சொல்லணும்னா மக்களே, உங்களுடைய தேவை மற்றும் பயன்பட பாருங்க. நீங்க நெட் நான் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு நெட்டே தேவையில்லை அப்படின்னா நீங்க மொபைல் நெட்வொர்க்கே யூஸ் பண்றது பெஸ்ட். அப்படி இல்லாத பட்சத்துல நான் வைஃபை எனக்கு நெட்வொர்க் வந்து அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க வைஃபைக்கு போறது பெஸ்ட். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்குது மொபைல் நெட்வொர்க்கா இல்லைன்னா வைஃபையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அது மட்டும் இல்லாம நீங்க வைஃபைனா எந்த வைஃபை யூஸ் பண்றீங்க, அது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம பாண்டியன் எக்ஸ்பிளைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.